நோக்கி அவன் கூப்பிடுகிறதற்கு காரணம், அவரிடத்துல தான் விடுதலை உண்டு. எனக்கு உண்டான எல்லா நெருக்கத்தையும் அவர் ஒருவர் மாத்திரம்தான் என்ன செய்வார், அறிவார். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நம்ம நெருக்கத்தை சொன்னோன்னா அவங்களால அதை அறிய முடியாது. அந்த நெருக்கத்தை பார்த்து முகத்தை சுளித்து விட்டு போவார்கள். நன்றாய் இருக்கும் பொழுது நிறைய பேர் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. நமக்கு ஒரு பாடு வரும்போது, ஒரு தேவை வரும்போது, ஒரு வியாதி வரும்போது, ஒரு வருத்தம் வரும்போது, நாம் துக்கத்தோடு இருக்கும் பொழுது நம்மோடு இருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தால் ஒருவருமே இல்லை. நம்முடைய வேதனையை சொல்லத்தக்கதாய், நம்முடைய நெருக்கத்தை சொல்லத்தக்கதாய் ஒருவர் உண்டானால் ஒருவரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உண்டான எல்லா நெருக்கத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் பதில் கொடுக்கிற தேவன் என்று. ஹல்லேலூயா. இந்த நெருக்கத்தில் கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விசாலத்தில் நிறுத்துகிற கர்த்தர், நம்முடைய எல்லையை பெரிதாக்குகிற கர்த்தர், அந்த நெருக்கம் இன்னதென்று அறிந்து அந்த நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற கர்த்தர். அதனாலதான் தாவீதர் சொல்கிறார், எனக்கு உண்டான நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்.